அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வருடத்தில் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், துலாம் ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் மாதத்தில் கிரக நிலைகளின் தாக்கத்தால் பல சம்பவங்கள் நடைபெற இருக்குது. டிசம்பர் மாதம் சூரியன் மற்றும் செவ்வாய் காலபுருஷனின் 9வது வீட்டில் பயணிப்பதால் சனி பகவானின் முழு பார்வை அதில் விழுகிறது. இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. குரு வக்ரமடைந்து கடக ராசியில் இருக்கார். அடுத்த 3 மாதம் அவர் வக்ரமாக தான் இருப்பார். விருச்சிக ராசியில் புதன் வக்ரமாக இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் ஏற்பட இருக்குது. துலாம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம். கழுத்து வலி, இளைய சகோதரன் வழியாக உங்களுக்கு டென்ஷன், குடும்பத்திற்கு இடையூறு, உங்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் செயல்படுவது போன்றவை. உங்களுடைய பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்ரமாக 3ஆம் இடத்துல பார்ப்பதால் கிடைக்காமல் போன வாய்ப்புகள், விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும். பேசிய வார்த்தையால் காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. புதன் சுக்கிரன் இணைவால் உங்களுக்கு முக லட்சணம் அதிகரிக்கக்கூடியதாகும். திரிகோணத்தில் சனி அமர்வதால் பெரிய வாய்ப்புகள் தேடி வரலாம். பிரம்மாண்டமான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய உங்களுக்கு வெற்றி, நல்ல சம்பவங்கள், லாபங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கை துணையில் இருந்து வந்த ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே பரிபூர்ணமாக நீங்கும். வண்டி வாகனங்கள் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. தொலைதூர பயணம் செல்லும் போது மிகுந்த அலைச்சல் ஏற்படலாம். ஆனால் பணத்திற்கு குறைவு இருக்காது. பெண்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடியதாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கழுத்து, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். தெய்வ அனுகிரகம் நன்றாக இருக்கு. குருவாயூர் சென்று நீங்கள் கிருஷ்ணரை தெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியதாகவும், வியாபாரம், தொழில், படிப்பு, உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் 90% உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அங்காள பரமேஸ்வரி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழில் நிமித்தமான பயணமும் ஏற்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பண வரவுக்கு உங்களுக்கு குறைவிருக்காத ஒரு நிலையும் காணப்படலாம். இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் பணவரவு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை ஏற்படுத்துவீங்க. குடும்ப விஷயத்தில் மற்றவர்களை தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. தாயாரின் உடல்நலில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உள்ளதில் கூடுமான வரை அவருடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். சக பணியாளர்கள் உங்களுடைய பணியில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சிலருக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருப்பதால் யோகமான ஒரு காலமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் சாதகமான ஒரு மாற்றம் ஏற்படலாம். பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலையில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாறுதல்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு உங்களுக்கு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடியதாகவும் புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த மனசங்கடம் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம்.
அலுவலகத்தில் மேன்மையான ஒரு நிலை காணப்படும். பதவி மாற்றம், சம்பள ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைச்சிருக்கு. புதிய திட்டங்கள் போடுவதற்கான ஏற்ற ஒரு நேரமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடியதாகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு பண வரவு அதிகரிப்பதால் வெற்றி காணக்கூடியதாக இருக்குது. புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க வேண்டும். நல்லது கெட்டது கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். புதன் 2ல் இருப்பதால் உறவினர்கள் விஷயத்தில் புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக பங்குதாரர்களை நீங்கள் கையாள வேண்டும். இந்த காலகட்டம் துலா ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், குடும்பம், வியாபாரம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். பண விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு மிக பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம். சிக்கல் ஏற்பட்டாலுமே வழக்கமான உற்சாகத்தோடு பணிபுரியும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. பொருளாதார சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தொழில்துறையில் இது ஒரு நல்ல நேரமாக இருக்குது. வியாபாரிகள் புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்கள் பணியிடத்தில் திறமையாக சவாலாக பணிகளை சேரக்கூடியதாகும். ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், பண வரவுல திருப்தி ஆகியவே இருக்குது. எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். உத்தியோகர்கள் பணியிடத்தில் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்களுடைய செயல்களில் கனிவான தன்மை உங்களுக்கு நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் திருமணமானவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். வயது வந்த புத்திரர்கள் உள்ளவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை ஏற்படலாம். ஆயுள் விருத்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. பெண்கள் பணியில் ஈடுபட்டு தொழிலில் மேன்மை பெறுவாங்க. கலைத்துறையில் நிறைவான பொருளாதாரத்தை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களில் மாற்றங்கள் மனதில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. இந்த காலகட்டத்தில் சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு, தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நெருக்கடிகளும் போட்டிகளும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம். வாங்கிய கடன்களை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒற்றுமையற்ற செயல்பாட்டால் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் பெரிய முதலீடுகளை செய்ய நினைக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே சற்று சிந்தித்து செயல்படுத்துவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் ஏற்படும். பெண்களால் லாபம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அமைதியை நிலைநாட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருந்தால் பண முடைகளை நீங்கள் தவிர்க்கலாம். இருப்பினுமே எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாகும். தங்களுடைய சகோதரர்களின் நடவடிக்கைகள் உங்களுக்கு எரிச்சலூட்டக்கூடியதாகும். ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியின் கருத்துக்களுக்கு உரிய மரியாதை அளித்தால் உங்களுடைய இல்லத்தில் இன்பம் பொங்கும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விசாகம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பெரியோர்களுடைய வாக்குகளை நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஞானத்தன்மையை அடைவீங்க. நினைத்ததை நடக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வண்டி வாகனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூல பலனை அடைய முடியும். உத்தியோகர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் எடுக்கும் பணிகளை சரிவர செய்து முடிப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.